ஏழாம் அதிகாரம் 32 படிங்க. ஆமா, எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா வசனம்? மார்க்கு பக்கம் 58வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து, அண்டர்லைன் த வேர்ட், அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து. ஆமா, கொன்னை வாயி காது செவிடு, என் தாயினை பாவத்தில். ஆமா, ஏதேன் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்தார்கள். தேவன் விளக்கின அந்த கனியை புசிக்கும் நாளிலே கொன்னை வாயி காது செவிடு. ஆமா, பிசாசு காதை செவிடாக்கிடுவான், வாயை கொன்னை வாய் ஆக்கிடுவான். இப்போ தலைமையில கை வச்சு கவலைப்படுறதுல எந்த அர்த்தம் கிடையாது. கொன்னை வாயி காது செவிடு சிருஷ்டித்தவரிடத்துல கொண்டு வரணும். ஏசு வாயை சிருஷ்டித்தாரு, காதை சிருஷ்டித்தாரு. பேர் பார்ட்ஸ் கெட்டு போச்சுன்னா டூ வீலர்ல பேர் பார்ட்ஸ் கடையில் போனா என்ன பண்றான்? அந்த பார்ட்ஸ் அப்படியே வச்சுக்கிறானா இல்லையா? காசு குத்தா அந்த பார்ட்ஸ் குத்தா கெட்டு போன பார்ட்ஸ் தூக்கி போட்டு பார்ட்ஸ் ரெடி பண்ண வண்டி சர்ன்னு ஓடுது. மனுஷனுக்கே இந்த அறிவு இருக்குது. வண்டி ஹீரோ வண்டி பார்ட்ஸ் கெட்டு போச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆக முடியல. உடனே என்ன பண்ண? ஹீரோ ஸ்டோரு மெக்கானிக் ஸ்டோர் கிட்ட போனாக்கா கரெக்டா ஹீரோ கிளாமர் வண்டி சொன்னாக்கா அந்த பார்ட்ஸ் அப்படியே ரெடியா வச்சுக்கிறான் ஹீரோ கம்பெனிக்காரன். அதே மாதிரி ஏசு நம்ம உண்டாக்கினவர். ஆமா, காது கட்டுவிட்டா காது வச்சுக்கிறாரு, கண்ணு கட்டுவிட்டா கண்ணு வச்சுக்கிறாரு, வாய் கட்டுவிட்டா ஓமியா இருந்தா ஓமியா, எல்லாம் ஏட்டு ஆர்ட் கட்டுவிட்டா ஆர்ட் வச்சு ஆளு டெட் ஆகிட்டா கூட உயிர் தேர்ந்து வச்சுக்கிறாரு. கையை தட்டு இல்லையா வச்சுக்கிறாரு இல்லைப்பா? ஏ டு ஜெட்டு வச்சுக்கிறாரு. பிசாசு கெடுக்கிறவன். ஆமா, வண்டி கெட்டு போச்சு, இன்ஜின் கெட்டு போச்சு, எல்லாமே இருக்குப்பா. புது பார்ட்ஸ் இருக்கு, புது வண்டியே இருக்குது, உயிர் தெரிஞ்ச ஒண்ணுமே இருக்குது. அப்பொழுது அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு. அப்ப தம்முடைய கைகளை, இந்த கை என்ன கை? ஏசுனார் கை, ஜீவ கை. காதுல வைக்கிறாரு, ஜீவ காது. இவருக்குள்ள இருக்கிற காது அங்க வைக்கணும், புது பார்ட்ஸ், ஜீவ காது. நாவை தொட்டு, கொன்னை வாயும் நாவு பேச முடியல, செவிடு, காது செவிடு. அப்போ அங்கே கொன்னை வாயுடைய ஒருவனை அவரிடத்தில், அந்த அவரிடத்துல இயேசு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் அங்க கொண்டு வா. பேர் பார்ட்ஸ் அங்க இருக்குது. கண்ணு கொண்டானா பார்வை அடைவாயாகனா கண்ணு வந்துச்சு, ஜீவ கண்ணை கொடுக்கிறாரு. அந்த கண்ணை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தான் கண்ணு பூத்துக்கும். நம்ம குருட்டு கண்ணு தேவனையும் பாய்ச்சி உலகத்தையும் பாய்ச்சி, பிசாசு குட்டு கண்ணாக்கி வாயை ஓமையாக்கி காது செவிடாக்கி அதை தேவனுக்கு காட்டுறது, உலகத்துக்கு காட்டுறது. பிசாசு காதை கத்துக்கிட்டான். இப்போ ஏசு அதுக்கு பரிகாரமா ஜீவ காது, காதுகளில் விரல். படிக்க 33வது வசனம். அப்போ தம்புடைய விரல்களை அவரிடத்தில், தம்புடைய, இவர் நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டவர். ஏசு நானே வழிய சத்தியமா. ஆமா, தம்புடைய ஜீவ காதல வச்சு ஜீவ காதல இம்பார்ட் பண்றாரு. தம்புடைய விரலை நாவில் தொட்டு, ஜீவ நாவு தொட்டு உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு 34 படிக்க வானத்தை அண்ணாந்து பார்த்து வானத்துல பிதாவாகிய தேவனுக்கு ஜீவ நாவு, ஜீவ காது,
அவன் பேர் சொல்லி பிதாவாகிய தேவன் நம்முடைய நாவு பாவ காது பிதாவாகிய தேவனுக்கு அங்க இணைப்பு கட்டாயி போச்சு. நன்மத்தையும் அறியத்தக்க நாவ தேவனுக்கு உலகத்துக்கு கொடுத்தாக்கா பிசாது கட்டாயி போச்சு. இப்ப ஜீவ நாவு வச்சு பிதாவு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆதாம் முழு உலகத்துக்கு ஜீவனாவு ஜீவ காது கொடுத்தாக்கா இப்போ காது அசுத்தாய் ஓடிச்சு, கண்ணு வாயி அசுத்தாய் போச்சு. உடனே அவருடைய செவிகள் திறக்கப்பட்டது, அவருடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவையாய் பேசினான். கையத்தட்டு அல்லேலூயா. அப்போ எல்லாத்துக்கும் பேர் பார்ட்ஸ் இருக்குது. ஆமா, காசு இருந்தா தான் போய் பேர் பார்ட்ஸ் வாங்கி மாட்டி வண்டி நல்லா ஜோரா ஓட்ட முடியும். விசுவாசம் இருந்தா தான் இயேசு கிட்ட வருவான். விசுவாசமே இல்லாதவன் ஓட்ட வண்டியே வச்சுக்கிட்டு வண்டி ஓட்ட முடியல உட்காந்து கவலைப்பட்டு வேற பிசாசுகிட்ட மாட்டிக்கிட்டு வேதனை துக்கம் திருடவும் கொள்ள வழிக்கு வருகிறார் வேறு இருக்கும். ஆமா, விசுவாசம் இருந்துட்டா இயேசுவார் கிட்ட வருவான். இயேசுவார் வந்து நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணு, ஜீவ காது எடுத்துக்கோ, ஜீவ சரீரத்தை எடுத்துக்கோ, ஜீவ ரத்தத்தை எடுத்துக்கோ, ஜீவ கண்ணை எடுத்துக்கோ, ஜீவ ரத்தம். அதை போய் தேவனுக்கு தனக்கு இவ்வளவு ஜெயிச்சாதான் அந்தந்த அவழியத்தில் உயிர்ப்பித்தல் உண்டாகும். ஆவியானவர் அசைவாடுவாரு. ஜீவ கிட்னி, ஜீவ சதை, ஜீவ எலும்பு எல்லா நன்மத்தையும் உடம்பெல்லாம் பாய்ச்சல் மனுஷன் உடம்பே விஷம்ன்றாங்க பாரு. அவன் விஷம் பான்றாங்க சொல்றாங்களா இல்லையா? பெத்த தாய் புள்ள பார்த்தே விஷம்டா அவட திட்டிக்கிறாங்க எங்க அம்மெல்லாம். விஷம், விஷக்கிருமி, நன்மத்தையும் அறியத்தக்க கனி, சுயநீதி அநீதி தேவனுக்கு தனக்கு. அப்போ விஷக்கிருமியில் இருக்கிறவன் இயேசு கிட்ட வந்து ஜீவ ரத்தத்தை ஜீவ சரீரத்தை பானம் பண்ணணும். ஜீவ கண்டு, ஜீவ காது, ஜீவ உலகம். நன்மத்தையும் ஓட்டத்திலே இந்த பாட்ஸ் கெட்டுக்கூடும். பிசாசு உரிமையா வந்து எல்லாத்துக்கும் கெட்டு விட்டுருவான். வண்டி கெட்டு விட்டுருவான். வண்டி கட்டி போச்சுன்னா கெட்டுதான் போச்சு. எது போய் போக வேண்டியதான், குப்பையில போடுற மாதிரி போயிடுவான். பாதாளத்துக்கு போட்டுருவாங்க. பாவத்தையும் சம்பளம் மாறினான். அப்ப எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இலவசமா எடுக்கிறது. கிறிஸ்தியேசுல மீட்பை கொண்டு நீதிமானம் கிறிஸ்தியேசு கிட்ட வரணும். ஆமா, கிறிஸ்தியேசு எல்லாத்தையும் வச்சுக்கிறாரு. பாவமா தேவ நீதி, மரணமா உயிர்த்து, தரித்திரமா எல்லை, சாபமா வாக்குத்தத்த ஆசீர்வாதம் எல்லாம் இயேசு கிட்ட கேதியா? கையை தட்டியா? அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்கள எல்லோரும் ஆமா, லேட் பண்ணாத, காலை ஒடிக்காத, அப்படி லேட் பண்ணாத. கால் கெட்டு போச்சா, கை கெட்டு போச்சா, கண்டு கெட்டு போச்சா, எல்லாம் இயேசு கிட்ட இருக்குது. மேல உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வெறி கொடுக்கிறார் இயேசு. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக, ஆமா, கெட்ட மேய்ப்பன் ஜனங்களுக்காக பிசாசு நன்மத்தேம கனி கொடுத்து சாகடிக்கிறான். இயேசு நானே உயிர்த்தேலு ஜீவனும் கனியை கொடுத்து உயிர்த்தேலு கொடுக்கிறாரு. பாவ மன்னிப்பு கொடுக்கிறாரு, ரத்தத்தை தேவ நீதி கொடுக்கிறாரு, உயிர்த்தேலு. அதை போய் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே எழுந்து போன தேவன் ரட்சிக்குமே மனுஷகுமாரன். எதெல்லாம் ஏந்து போனியோ அதெல்லாம் இயேசு கிட்ட இருக்குதியா? வாங்க, இடைவிடாம வாங்க, எக்காலத்துல வாங்க, இடைவிடாம ஜபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாம ஜபம் பண்ணுங்க. எக்காலத்துல கத்திரை நான் எக்காலத்துல அவர் துதி எப்போதும் வாயில இருக்கான். என் நாள்தோறும் உமதி நீதி சொல்லிட்டே இருக்கான். தாவீது வர விருத்தி ஆயிட்டான். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனா. அவன் தான் சொல்றான், தாய் என்னை பாவத்தில் சங்கீதம் 50ஆம் சங்கீதத்துல 51ஆம் சங்கீதத்துல கட்சியில் என் நாள்தோறும் உமதி நீதி உமது சொல்லி கட்சியில தாவீது தேவடைய இதயத்துக்கு ஏற்றவனா மாறிட்டானா. ஆடு மேய்க்கும் ராஜாவாயிட்டானா. வேறு மேன்மை வந்துச்சு அவனுக்கு. அது மாதிரி நீயும் மாற முடியும். நம்மெல்லாம் பிசாசு சாயல் உண்டாகும், தேவடைய சாயல் தான் உண்டாக்கப்பட்டான். நம்ம அம்மா ஆதி தாயி நன்மை தேம கனி, நன்மார்க்கும் துன்மார்க்கும், சுயநீதி அநீதி கொடுத்து பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாச கண்ணை கெடுக்கத்தும், காதை கெடுக்கத்தும், வாழை கெடுக்கத்தும், ஆற்றை கெடுக்கத்தும், லங்ஸை கெடுக்கத்தும், கிட்னியை கெடுக்கத்தும், தோல் வியாதி, கேன்சர் வியாதி, போய் சீமத்தில் பாருங்க என்ன வியாதி, லட்சமா பணம் செலவு பண்றாங்க. கட்சியில் என்ன வேணாம், டெத்து ஆகிறாங்க. பாவம் மரணம் வந்தது. ஆனா இயேசு கிட்ட வந்தா உயிர்த்தேலு, ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ வாயு, ஜீவ ஆற்று, ஜீவ ரத்தம், ஆல்ரெடி ஜீவ ரத்தம் தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்க ஒவ்வொரு. அப்பதான் அசுத்தாய் ஓடி பசுத்தாய் இறங்கும். நம்முடைய பாவம் தேவனையும் முழு உலகத்து ஆதாமின் பிள்ளை நம்ம அப்ப மேல இருக்க சாபம் இருக்குது. நீ பூமி சபிக்கும், முள்ளு குறுக்கும், முளைப்பிக்கும். அதனாலதான் காது செவிடு, கண்ணு செவிடு, வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், வியாதி, வறுமை, தரித்திரம், பிசாசு பிரச்சனை ஓயலை. இயேசு நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக மத்திய மாட்டோம் எங்க போன நானே நல்ல மேய்ப்பு ஜீவனே கொடுத்து, ஜீவன்னா ஜீவ விச்சத்துக்கு தேவநீதி ஊதியில கொடுக்குறாரு. தேவன் தனக்கு அசுத்தாய் ஓடிது. லேகோட் பிசாபிச்ச விடுதலை ஆயிரான். திமிர்வாதக்காரன் எழுந்து நடக்கிறான். 38 வியாதியஸ்தர் பெரும்பாடுள்ள சரி எல்லாம் திரோட வியாதியஸ்தர்கள். அன்னைக்கும் இன்னைக்கும்
அதே நன்மை தீமை கனிதான். கண்கள் இச்சவன் சுயநீதி அநீதி காட்டுறான் தேவன் தனக்கு உலகத்துக்கு. பிசாசு வந்து திறந்து போனது ஐக்கியமா நானும் அவைகளுக்கு ஜீவனுடா பரிபூர்ணப்படும் வந்தேட்டார். கடைசியா 35 உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவையாய் பேசினான். வண்டிக்குதுடா அது பாரு கிளாமரு ஹீரோ கிளாமர் வண்டிக்குது. பார்ட்ஸ் கெட்டு போச்சு. என்ன பார்ட்ஸ்? ஏதாவது ஒரு பார்ட்ஸ் சொல்லுங்க. இன்ஜின். அப்புறம் வேற என்ன பார்ட்ஸ்? வேற என்ன பார்ட்ஸ்? இன்ஜின் டூ வீலர்ல கியர் கெட்டு போச்சு. அப்புறம் வேற என்ன கெட்டு போச்சு? கிளச்சு கெட்டு போச்சு. எல்லாம் கெட்டு போச்சு. வண்டி ஓடுமா? ஓடாது. இப்போ நான் உட்காந்து கவலைப்பட்டுன்னு ஐயா கீர் கெட்டு போச்சு, வண்டி கெட்டு போச்சு, இன்ஜின் கெட்டு போச்சு, ஐயா ஐயா அண்ணா கட்சி வெளியே ஓடாது. நான் என்ன பண்ணேன், நேராக கிளாமர் ஹீரோ வண்டி எங்குது அங்கே பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு முன்னாடி இருக்குது பாரு ஹீரோ. அங்கே இருக்குது அங்கே ஹீரோன்னு போட்டு பெரிய ஹீரோ ஸ்டோரில் போனாக்கா ஐயா இன்ஜின் கெட்டு போச்சு. அவன் என்ன கேட்பான்? டப்பு கேட்பான். கேட்பான கேட்க மாட்டானா? இவ்வளோ ரேட்டு டப்பு நீ எடுத்து குத்தினாக்கா இன்ஜின் மாட்டோம், கிளச்சு மாட்டோம், கீர் மாட்டோம், மாட்டி ஸ்டார்ட் பண்ண ஓடுமா ஓடாதா? கையை தட்டி அல்லையா? அந்த மாதிரி ஏசுனாரு ஸ்டோரு. ஏசு கிறிஸ்துக்குள்ள அவமன்ற வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. தேவ நீதி உயிர் பரலோக ராஜ்யமே இருக்குது அவருக்குள்ள. எல்லாமே அவர்கிட்ட போனோம். போவாதே வண்டி ஓடுனா போந்து வீடு கெட்டது கெட்டதுதான். அதனால கண்ணு, காது, மூக்கு, வாய், இதயம், காலு எல்லாமே இயேசு கிட்ட இருக்குது. அவர் கொடுக்குறாராம் பாருங்க. நல்ல ஜனங்களுக்காக வார்த்தை, ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி. அதை வாங்கிட்டு அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். ஆமா, வாங்கி அப்படி அமுக்கிட்டு மாதிரி வச்சுக்கிட்டு உலகத்துக்கு பாவத்தை மனதை பிசாசுக்கு தெரியாது. நன்மை தேம காரியத்தையே காட்டு தேவன் தகு. நிறைய பேர் இயேசு ஏற்றுக்குவாங்க. ஏற்றுக்கொண்ட இயேசு தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தாதான் ரீச் ஆகும். உங்களை சபிக்குள்ள ஆஸ்வதி, பகைக்கு நன்மை செய், சத்துக்களை துன்பம் ஜபம் பண்ணு. இயேசு ஜீவன் பரிபூஜம் கொடுத்தினா பற்று பசுத்தாய் வந்து காது தஞ்சிக்கிச்சு, கண்டு தஞ்சிக்கிச்சு. படிக்க வானத்தை அண்ணாது பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாகும். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செபையாய் பேசினான். ஆமா, ரிப்பேர் பண்ணிட்டார் ஏசுனாரு. ஏசு ஒரு சிருஷ்டிகர், உன்னை உண்டாக்கினவர் அவர் தான். எங்க போனாலும் நீ மீட் பண்ண முடியாது. எல்லோரும் பாவம் செய்து, ஆமா அவனும் பாவி நீயும் பாவி. அவங்ககிட்ட போய் நீ என்ன பண்ண முடியாது. ஏசு கிட்ட வா, சகல பாவத்தையும் சகல பாவம் எவ்வளவு அக்கிரமம் செஞ்சாலும் உன்னை ரத்தத்தினால் கழுவி சுத்திக்கிச்சுடுவாரு. சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமான பாவமோ, சின்ன ரிப்போர்டோ பெரிய ரிப்போர்டோ மோசமான ரிப்போர்டோ கப்பலில் கொண்டு போய் கொடுத்தா மாற்றி கொடுத்துறானா இல்லையா? ஐயா இது ஒரு பெரிய ரிப்பேருக்கு மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டான். உடனே பார்ட்ஸே மாற்றி கொடுத்துட்றான். சூப்பராக வண்டி ஓட்டமா இல்லையா? ஆனால் சின்ன பாவமோ பெரிய வண்டி டிஸ்கரேஜ் ஆகாது. எந்த பாவமோ எந்த அக்கறம் எந்த வியாதியோ செத்து போனாவே உயிர் தைத்து கொடுத்தாரு. வண்டி அப்படியே தூத்துலா போன வண்டி புது வண்டியும் குத்து அமைச்சிடறான். அது மாதிரி உயிர்த்தையும் ஜீவன் குத்து அனுப்புறாரு அவனுக்கு. அல்லேலூயா, கையை தட்ட அவருக்கு அல்லேலூயா. அதனால இந்த கவலைப்படுறது சோர்ந்து போறதெல்லாம் முட்டா விசுவாசி, அறிவில்லாத விசுவாசி தான் கவலைப்பட்டு இருப்பான். ஏசு எல்லாவற்றையும் கொடுக்குறாரு. எப்படி பிசாசு நன்மத்தை மரியத்தக்க கனி குத்து பார்ட்ஸ் எல்லாம் கத்துட்டான தீமை வியாதி வன்மை தத்துவம், அது மாதிரி ஏசு ஜீவ வச்சது கனி குத்து எல்லாம் நல்லதாக்குறாரு. ஆனா நானே திராட்சை செடி, நீங்கள் ஒருவன் என்ன வார்த்தை நிலைத்திருங்க. கிறிஸ்துக்குள்ளே இருக்க வண்டி கெடாது. வண்டியில தண்ணி போதை போட்டு வண்டி போன எங்கன்னா வீட்டு பார்ட்ஸ் எல்லாம் கெட்டுப்படும். தண்ணி குச்சிட்டு ஓட்டினா என்ன பாவம்? தார்மாரா ஓட்டினா அரச சாலை விதிகள் எல்லாம் கைப்பட வண்டி போய் எங்கன்னா இச்சுக்கும், ஆக்சிடென்ட் ஆகும். நல்லா கண்ட்ரோலா ஓட்டி பாரு. ஏசு கிறிஸ்துக்குள்ளே வாழ்ந்து பாரு. தேவ நீதி உயிர்த்த தேவன் தனக்கு ஆதாம் வந்து மூவி எந்த பாட்ஸும் கிடையாது, எந்த ஆட்ஸும் கிடையாது. எல்லாம் சூப்பரா வாழ்க்கை நல்லா இருக்கும். தாவீது வர வர விரித்து எழுந்து மகா பெரியவன ராஜாவானா. அதனால கர்த்தருக்குள்ளே இருக்க. கடைசியா 36 அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தப்படுத்தினார்கள். 37 படி ஆமா, இப்போ எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் கூடர் பார்வையடையவும் பண்ணுகிறார் என்று சொல்லி செத்தவர்கள் உயிரோடு எழுப்பவும் செய்கிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். நம்ம என்ன பண்றோம்? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சா
ஸ்டார்ட் பண்ணி பார்க்க இன்ஜின் ஒன்றும் முடிவே இல்லை. ஆனால் மெக்கானிக்கலுக்கு போய் கிட்ட கொடுத்தாக்கா அவருக்கு தான் எல்லா வேலையும் தெரியும். பார்ட்ஸை மாட்டா டக்குன்னு என்னப்பா கொஞ்ச நேரத்துக்கு நல்லா பண்ணிட்டானப்பா, ஆச்சரியமாக பார்க்குறோம் மெக்கானிக்கலை. என்னப்பா பண்ண நம்ம ட்ரை பண்ணுறோம், நமக்கு ஒன்றும் தெரியாது எப்படி என்ன ஏது ஒன்றுமே ஏ டு ஜெட்டு வண்டியை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் மெக்கானிக்கல் போய் கொடுத்து பாரு சூப்பராக சேர்த்து கஞ்சி ஆச்சரியமாக பார்க்கும் எப்படிப்பா வண்டி ஓடுது எல்லாம் வித்து தெரியும்பா ஏசாக்கிட்டா. அப்போ அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ இயேசு எல்லாவற்றையும் நல்லா செய்கிறார். ஜீவ சர்வஜீவன் அந்த தேவன் தனக்கு கொடுத்து நல்லா நன்றாய் செய்கிறாரு. அது அப்படியே நெகட்டிவ்ல பிசாசு எல்லாவற்றையும் மோசமாகவே செய்கிறான். எப்படி எல்லாவற்றையும் நல்லா செய்கிறாரோ அது மாதிரி பிசாசு கிட்ட எல்லாம் கெட்டதாகவே செய்வான். அது சூப்பராக நல்லா செய்வான். கெட்ட காரியத்தை பகைக்கிறது, சபிக்கிறது, பீடி பிடிக்கிறது, பொடி போடுறது, கண்கில் இச்சா சுவை நீதி அநீதி, திருட்டு வேலை, விபச்சாரம், வேசானம் எல்லாம் நல்லா செய்கிறானே இல்லை பிசாசு கிட்ட மாட்டிக்கிட்டு. அது மாதிரி எல்லாம் நல்லா செய்கிற ஜீவ அன்பு, இறக்கம், தயவு, தேவநீதி, உயிர்த்தல், பாவம் மன்னிப்பு, ரட்சிப்பு, நிச்சய தேவனுக்கு தனக்கு மரித்தோர் உயிர்த்தல், தரித்திரங்கள் சுவிசேஷம், சபிக்கிற ஆசுவை, பகைக்கு சாபத்திலிருந்து ஆசுவாதம், ஐஸ்வர்யம், தைரியத்திலிருந்து விடுதலை, பாதாளத்திலிருந்து பரலோகத்துக்கு கொண்டு போறாரு. பரலோகத்துக்கே கொண்டு போறாருப்பா இயேசு. கொண்டு வரல இயேசு ரத்த சகல பாவங்கள் இன்னைக்கு சுத்திகரிச்சு அவருடைய பரிசுத்தமான பரலோகத்துக்கு எல்லாம் நல்லா சூப்பரா செய்யற. கைத்தட்ட அவருக்கு இல்லையா ஜெபலமா? ஆமா, பிசாசு கிட்ட தான் பிசாசு நல்லா வச்சு செய்வான். உன்னை உன் வாழை வச்சு சுயநீதி அநீதி பேச வச்சு கண்டிச்சு வாங்கி தேவன் தர கொடுத்து எல்லாம் நல்லா செஞ்சு காலமெல்லாம் பிசாசு போராட்டம். அதனால வருத்தப்பட்டு வார சபைக்கு எல்லோரும் இயேசுவின் இடத்தில் வாருங்க. அவர் நானே வழியை சத்தியம் ஜீவனுமா, என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறாராம். ஜெபலமா? அப்போ கண்ணு கட்டுட்டா, காது கட்டுட்டா, கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டா, இயேசு ஜீவ கிட்னியை தேவன் தனக்கு ஆதவன் குழு கொடுத்து 35 கொடுங்க. கிட்னி பாதுகாப்பா இருக்கு. எல்லாம் கெட்ட கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரன்ற மாதிரி எல்லாம் கெட்டுட்டு பிறகு உப்பே இயேசு தாவி சொல்றான். கத்திரனா எக்காலத்துல அவர் துதிய போத துதி சோத்திரம் ஆராதனை ஜபம் எல்லாம் கிறிஸ்து கத்துக்காரிகள் தேவநீதி பரமண்டலுக்கு உம்முடைய நாமம் உம்முடைய உம்முடைய சித்தம் நாங்களும் எங்களுக்கு கண்பட்ட எவனுக்கு மட்டும் உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் நாங்கள் எங்களை எந்த சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமை என்று ரட்சித்து கொள்ளலாம். உப்புவே சாலை விதி தண்ணி போட்டு வண்டி ஓட்டாம நல்லா பாதுகாப்பு ஓட்ட வண்டி ஷேப்பா இருக்கும். தார்மாரா போட்டாக்கா வண்டி போயிடுச்சு, பார்ட்ஸ் எல்லாம் இதாகி டேமேஜ் ஆகிடும். அதனால பிரச்சனை வர்றதுக்கு முன்னாலே கிறிஸ்துக்குள்ள இருங்க. அந்த கிறிஸ்துவ தேவன் தானே கொடுத்து கொடுங்க. அசுத்தாய்வோட பசுத்தாய்வோட நீங்க ஆஸ்வதிக்கப்படுங்க. ஏசு எங்கும் சொல்லி பிசாசின் பலமில் ஆகப்படும் யாவரையும் கூட நாடே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனே கூட ஜீவ காது ஜீவ கண்ணு ஜீவ நாக்கு இங்க கொண்டை வாயி செவிட்டு காது எல்லாம் தந்திச்சு அப்பத்தான்றாரு. தான் ஜீவ கையை வைக்கிறார், ஜீவ நாவு வைக்கிறாரு. தேவன் தனக்கு கொடுக்கிறார். நாவு தந்திச்சு செவிட்டு காது தந்திச்சு அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று சொல்லி தேவனை மகிழ்விக்கிறார். பசுதாவே இந்த அறிவான காலை வேலையிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாத. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இலவசமாய் அவர் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. பயந்துடாத மகனே மகளே, பயப்படாத. உன்னது ஏதே தோட்டத்தில் ஜீவாத்மா ஜீவித்து கல்லே தான் வச்சாரு. பிசாசு வார்த்தைக்கு நன்மை தீமை நீங்க கல்லையை சாப்பிட்டோமே எல்லா அழிப்பு வேலையும் சரீரத்தில் வச்சு இப்போ திருப்பவும் வருத்தப்பட்டு வா. எல்லோரும் என்கிட்ட வாங்க, நானே ஜீவப்ப தப்பத்து திராட்சை நித்திய ஜீவன் ஒன்று. அந்த திராட்சை ரத்தமா இருக்குது, இந்த அப்போ என் சரீரமா இருக்குது. ஜீவசர ஜீவாற்று ஜீவலட்சி ஜீவகிட்டி தேவனுக்கு ஆதாம் முடிவெடுத்து கூட அசுத்தாயோட பசுத்தாவே இருங்க. அவர் எல்லாத்தையும் நன்றாய் செய்கிறார். ஆடுவே கத்தாவே சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிற கத்தாவே அப்படியே சொல்றது செங்கு சுற்றி தந்தார். எல்லா பிசாசுகள் ஆகப்பட்டு எங்க பார்த்தாலும் வியாதி வரும்போது தரித்திரம் அசுத்தாவியா இருக்குது. ஏசு ஜீவசன ஜீவரத்தம் தேவன் அசுத்த பசுத்தாவே இருக்கி திமிர்வாதக்கார லேகோன் பிசாசு பெரும்பாடு உள்ள சரி அப்படியே சோத்திரம் லேகோன் எல்லாரும் விடியிலாக்குறாரு. அப்படி அசுத்தாவோட பசுத்தாவே இறங்க ஒரு மாபெரும் எழுப்பில் கொண்டு வந்த மாதிரி செய்தி கேட்க பயன்படுத்தும்படி ஜெபிக்க. நீங்கள் உலகத்துக்கே உங்களை பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். நானே திராட்சை செடி நீங்கள் ஒருவன் மிகுந்த கடைகளை கொடுப்பான்னு சொல்லப்படுது. எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். நல்ல ஜீவகாரிகளை ஜீவமார்க்கு இயேசு ஜீவன் அந்த ஜீவன தேவனீச்ச அவளுக்கு பரலோக ராஜ்யமே இருக்குது. ஆதாம்குள்ள மரணம் எல்லா கெட்ட காரணம் நன்மை தீமை பாவ சாபமானது அந்த பிசாசுக்கு வாழ்க்கை வாழ கிறிஸ்துவின் வாழ்க்கை தேவன் தன உங்களுக்கு வெளிப்படுத்த அசுத்த பசுத்தாவே இருக்க ஒரு மாபெரும் எழுப்பில் கொண்டு வர செய்திகள் ஒவ்வொரு பயன்படுத்துகிறாங்க. பெரிய காரியம் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜமிலியும் இருக்கிறோம். மிக ஜீவனில் நல்ல பிதாவே என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் மூலமே பசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்ய சகல உதாரணம் கூடாது. அலேலுயா அலேலுயா. கர்த்தருக்கு மகிழ்வு உண்டாதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ்,
பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஜேஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண, குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுகிறது. நிச்சயமாக நீங்கள் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. கடைசி நாள் ஏப்ரல் தேவன் உங்கள் வல்லமையாக பண்ணுங்க. இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. நூற்றுக்குள்ளூர் ஜீவ மார்க்கத்தை கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி குறைந்து ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இந்த செய்தி 4/4/2024 வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.